ராம் ராம், வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு புத்தகம் வர்றதுக்கு நீ ரொம்ப சிரமப்பட்டிருக்க. இந்த புத்தகத்தோட எடிட்டர்னு யார் பெயரை போட்டாலும் அத்தனையும் நீ செஞ்சது தான் அப்படின்னு சொல்கிறார் ஸ்ரீ பெரியவா. எவ்வளோ அழகாக அவருக்கு அனுகிரகம் செய்கிறார் பாருங்க. வித்தியாசமாக அனுகிரகம் பண்ணுறதுல ஸ்ரீ பெரியவாளுக்கு நிகர் பெரியவா தான். வீழிநாதன் அவர் பல ஆன்மீக சமஸ்கிருத நூல்களை ஆங்கிலத்தில் எழுதி மொழிபெயர்த்து எழுதியிருக்கா. அதில் அத்வைத தத்துவத்தை விளக்குற ஒரு புத்தகத்தை எழுதிட்டு இருந்த சமயம் சமஸ்கிருதத்துலேருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அதோட நகல் ப்ரூஃப் எல்லாம் பார்த்துட்டு இருந்தா. ஒரு முறையும் ஸ்ரீ பெரியவா இருக்கிற கேம்புக்கே போய் அங்கே ஒப்புதல் வாங்கிட்டு வருவா. பல வருஷங்களாக சிரமப்பட்டு 60க்கும் மேலான கட்டுரைகள்லாம் செய்துட்டு இருந்தார். அப்போது ஒரு பிரமுகர் பெரியவா கிட்ட போய் இந்த புத்தகம் ஆகிறத பற்றி ஒரு குறை. வீழிநாதனும் மடமடன்னு பண்ண மாட்டேங்கிறார், ரொம்ப மந்தமாக தான் எல்லா வேலையும் நடக்கிறது அப்படின்னு பெரியவா கிட்டேயே போய் முறையிடுறார் அந்த பக்தர். பெரியவாலோ வீழிநாதன் கேம்ப் தோறும் கொண்டு வர இந்த கட்டுரைகளை ரொம்ப கவனமாக திருத்தி பார்த்து அனுப்பின்னு இருக்கும்போது இதில் அவன் படுற அலைச்சலும் தெரியும் பெரியவாளுக்கு. அந்த பிரமுகருக்கோ ஒன்றும் பதில் சொல்லவே இல்லை பெரியவா. ஒரு வசந்த பஞ்சமி அன்னைக்கு புத்தகம் தயாராகி வீழிநாதனும் அந்த பிரமுகரும் பெரியவா இருக்கிற முகாமுக்கு வந்து சமர்ப்பிக்கிறா. பெரியவா வீழிநாதன் கிட்ட புத்தகம் வர்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுட்ட, இந்த புத்தகத்தோட எடிட்டர்னு யார் பேரை போட்டாலும் அத்தனையும் நீ செஞ்சது தான் அப்படின்னு பாராட்டினதோடு நிற்காம ஒரு தங்க காசை இவருக்கு இதை ரட்சையாக வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறாளாம் பெரியவா. ஸ்ரீ பெரியவாளுடைய இன்னொரு மாண்பு என்னன்னா, இந்த புத்தக வெளியீட்டால் அவரை அறிய முடிஞ்சது என்ன அப்படின்னா, ரொம்ப சிரமப்பட்டு எழுதினதை பாராட்டின பெரியவா அந்த வீழிநாதனோட வந்துட்டு இருந்தாரோடய அந்த குறை சொன்ன பிரமுகர், எத்தனை நல்லா புத்தகம் வந்திருக்கு பார்த்தியா, இவன்கிட்ட என்னமோ காரியம் கொடுத்தா ஆகாதுன்னு சொன்னையே, இதுக்கு இவன் எத்தனை சிரமப்பட்டான் தெரியுமோ. முதல்ல சமஸ்கிருதத்துலேருந்து இங்கிலீஷில் எழுதணும், அதுக்கப்புறம் டைப் பண்ணி ப்ரூஃப் பார்க்கணும், இது ஒன்றுக்கும் அங்கே இங்கேன்னு அலையணும், இத்தனை வேலை இருக்கு. நீ என்னமோ இவன் ரொம்ப மந்தமாக காரியம் செய்கிறதா சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லிகிட்டே வீழிநாதன் பக்கம் திரும்பி உன்னை ரொம்பவும் மந்தம்னு சொல்லிட்டான்ப்பா அப்படின்னு முடிக்கிறாராம். தனக்கு தெரிந்த ஒரு பக்தன் புத்தகம் தயாரிக்கிற வேலையை சிரமத்தோடு செஞ்சுட்டு இருக்கும்போது தன்கிட்ட வந்து அவரை பற்றி குறை சொன்னதை பெரியவா ரசிக்கலை. என்ன இப்படி சொல்லிட்டாளே பெரியவா, இதற்காக புத்தக வேலை பூர்த்தியாக வரைக்கும் அவரை காத்திருந்து பாராட்டுற அளவுக்கு அவர் என்ன செஞ்சுட்டார் அப்படின்னு அப்பவும் நினைக்கிறாராம் அந்த பக்தர். ஸ்ரீ பெரியவா அந்த வேலையெல்லாம் பூர்த்தி ஆன உடனே பாராட்டு, வேலை செஞ்சவருக்கு பாராட்டும், குறை சொன்ன பக்தருக்கு குட்டுமா ஸ்ரீ பெரியவாளுடைய அனுகிரகம் எப்படி வித்தியாசப்படுறது பார்த்தேலா. ஒவ்வொருவருக்கும் ஒரு மனசு, ஒரு அனுகிரகம், அவன் மனசு போலவே அவன் எண்ணம், அதுக்கு தகுந்த மாதிரியே அனுகிரகம். இவ்வளவுதான் வாழ்க்கை. நாம் நம்ம வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்து யோசித்து பக்குவம் அடைஞ்சு பக்தி பண்ணி எல்லாம் செஞ்சோன்னா நமக்கு எப்போவும் அனுகிரகம் மழை தான், அதில் துளி கூட சந்தேகம் கிடையாது. இன்றைக்கி ஸ்ரீ பெரியவாளுடைய அனுபவம் வித்தியாசமாக படிக்க மனசில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில் போகிறது நிச்சயத்துக்கு நிச்சயம் உண்மை. அது உங்கள் எல்லாருக்கும் கண்கூடாக தெரிஞ்சிருக்கும். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்கோ. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.